எப்படி இருக்குன்னு பாருங்கள். இடம்லாம் பார்க்குறதே அவ்வளோ அழகாக இருக்குங்க. இங்கேருந்து பார்த்தோன்னா செம்மையாக இருக்குது. கீழெல்லாம் அப்படியே நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம் வாங்க. இது ஃபுல்லாகவே வெறும் ரூமு தாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரூமுக்கு வந்தாச்சு. ரூமுக்கு வந்தோன்னா செம்ம டயர்டுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து பஸ்லாம் எதுவுமே புக் பண்ணிட்டு வரலையா, நார்மலாக வந்ததுனால செம்ம டயர்டுங்க. வந்த வேகத்துக்கு குளிச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகணும் தாங்க. சூப்பராக இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது பாருங்கள், வியூ பாயிண்டெல்லாம் செம்மையாக இருக்கா. சரி நம்ம அப்படியே போகலாம் வாங்க. பாருங்கள், இதில் வந்து எப்படின்னா நம்ம ஃப்ரீயாக மூவிலாம் பார்க்கலாங்க. இங்கே பாருங்கள் இப்படி எல்லாம் செட்டப்லாம் சூப்பராக இருக்குது. இப்படியே வந்தீங்கன்னா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிளேஸை பாருங்களா, மரம்லாம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. செம்மையாக இருக்குது. மரம்லாம் எவ்வளோ ஹைட்டாக வரும், செம்ம ஹைட்டாக இருக்கா. அப்படியே என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி ஒன்று ஒன்றா பார்க்கலாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சின்ன பசங்க விளாட்ற ஊஞ்சல்லாம் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்களா. அப்படியே கலர் கலராக இருக்குங்க. நம்மளுக்கு தேவைப்படுற கலர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அந்தமாரி இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ பூ இருக்குது பாருங்கள், செம்ம அழகா. இதெல்லாம் ஒரு டிசைனாக இருக்குங்க. பார்க்குறதே அவ்வளோ அழகாக இருக்குங்க. அப்படியே வரிசெல்லாம் அடுக்கி வச்சுருக்காங்க பாருங்கள், எல்லா கலருமே இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் அப்படியே இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ஃபுல் ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாச்சு விலாக் எடுத்து, அதனால் சொல்லி வெளில போய் விலாக் எடுக்கலாம்னு சொல்லி கிளம்பி ரெடியாக இருக்கேன். யார் போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நான் மட்டும்தான் போகிறேங்க. அம்மா அப்பாலாம் வீட்டில் இருக்காங்க. அண்ணா அண்ணிலாம் 2 நாளுக்கு முன்னே ஊருக்கு போயிட்டாங்க. சரி அப்படியே போகிறப்ப என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி ஒன்று ஒன்றா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரி அப்படியே போகிறப்ப அம்மாட்ட சொல்லிவிட்டு போக வேண்டியதான். அம்மா, காலையில் என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்கேன்? கொண்டு பிஞ்சு தான் தோல் செதுக்கிட்டு இருக்கேன். இங்கே பாருங்களா, நான் ஊருக்கு கிளம்பிட்டேங்க. எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக கும்பிட்டு பிஞ்சை வச்சு கூட்டு பண்ணுறதுக்காக ரெடி பண்ணுறாங்க பாருங்கள். அம்மா, நான் இருந்தாலும் சாப்பிட்டு போயிடுவேன். ஆனால் இது பண்ணுறது ரொம்ப லேட்டாகும். லேட்டு தான் ஆகும், கொஞ்சம் நேரம் இரு, சாப்பிட்டு போயிடலாம். ஆமாம், இது இன்ன வரையும் நான் சாப்பிட்டதே இல்லைங்க. இதான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேனே இது பண்ணி. இப்போ நான் வீட்டில் இருந்தேன்னா இது வீடியோ எடுத்து உங்களுக்கு போட்டுருவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது நிறைய பேர் ட்ரை பண்ணி பார்க்கலாம்ல. அம்மா, இது பெருசாக போனால் தர்பூசணி தானே? ஆமாம், ஆனால் இது பிஞ்சில் செம்மையாக இருக்கும் அந்த குழம்பு, அந்த கூட்டு வச்சா. அதெல்லாமும் உடம்புக்கு நல்லதுங்க. அதே வந்து கூலிங்குன்னு சொல்கிறாங்க. அப்போ இது கண்டிப்பாக இதுவும் சாப்பிட்லாங்க. சரிம்மா, நீங்கள் ரெடி பண்ணி சாப்பிடுங்க, நீனும் அப்பாவும். சரி நான் போய்ட்டு வரேன். போய்ட்டு வாப்பா. ஆமாங்க, அந்த பாருங்க சரிக்கிட்டு இது பண்ணுறது ரொம்ப லேட்டாகுங்க. நம்ம கிட்டே கிளம்பிட வேண்டியதான். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரூமுக்கு வந்தாச்சு. ரூமுக்கு வந்தோன்னா செம்ம டயர்டுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து பஸ்லாம் எதுவுமே புக் பண்ணிட்டு வரலையா, நார்மலாக வந்ததுனால செம்ம டயர்டுங்க. வந்த வேகத்துக்கு குளிச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகணும் தாங்க. சூப்பராக இருக்குது. இடம்லாம் பாருங்களா, லைட்டிங்லாம் நைட்டில் பார்த்தோன்னா சூப்பராக இருக்குங்க. அந்தமாரி இருக்குது. அப்படியே பின்னாடிலாம் பாருங்களா, டிவி கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு எவ்வளோ நீட்டாக இருக்கும் பாருங்களா. இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க. அடுத்தது ஒரு டிவி என்டர்டைமுக்கு இருக்கா. அடுத்தது இந்த சைடு வந்து பாருங்கள், ஃபுல் வியூ பாயிண்ட்டு அழகாக பார்க்கலாங்க. இங்கேருந்து பார்த்தோன்னா மார்னிங்கு சூப்பராக தெரியுதுங்க எல்லாமே. அப்படி வாங்க, பாத்ரூம்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி காமிக்கிறேன். பாத்ரூம்லாம் கொஞ்சம் நீட்டாக தாங்க இருக்குது. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. உள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா வசதியுமே இருக்குங்க. சூப்பராக எல்லாமே நீட்டாக இருக்குங்க. நம்ம நினச்ச மாதிரியே நல்லாயிருக்கு பாத்ரூம்லாம். அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்த சைடு தாங்க வியூ பாயிண்ட் பார்க்கலாம். பால்கனி எப்படி இருக்குன்னு சொல்லி காமிக்கிறவாங்க. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. செம்மையாக இருக்குது இந்த வியூ பாயிண்ட் பார்க்கறதாங்க. ரொம்ப நாள் ஆசைப்பட்டேன், அது இன்றைக்கி தான் கண்டிப்பாக நிறைவேறிச்சு. பார்க்கறதே அவ்வளோ அழகாக இருக்குங்க. பாருங்கள், இங்கே இருந்துட்டு மார்னிங்க நம்ம குளிச்சுட்டு வந்து இப்படி பார்த்தேஞ்சிங்க, அந்த ஃபீலு செம்மையாக இருக்குங்க. அவ்வளோ என்ஜாய் பண்ணலாம் வந்தால். அப்படியே வாங்க, அப்படியே மேலே போகும். மேலே என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி ஒன்று ஒன்றா பார்க்கலாம். பால்கனிலாம் இருக்குங்க, பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. அப்படியே வாங்க, நான் மொட்டை மாடியில் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி. நம்ம வந்து எப்படின்னா நம்ம கீழெல்லாம் இறங்குன்னா பாருங்கள், நம்ம லிஃப்ட்டுலாம் இருக்குங்க. அப்படியே லிஃப்ட் வழியாக போகலாம், நம்ம படிலையும் போகலாங்க. சூப்பராக இருக்கும் பிளேஸ். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஃபுல் கண்ணாடி தான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது பாருங்கள், வியூ பாயிண்டெல்லாம் செம்மையாக இருக்கா.
சரி நம்ம அப்படியே போகலாம் வாங்க. இதெல்லாம் வந்துங்க ஸ்டீலில் போட்டு வச்சுருக்காங்க டோர்லாம், பார்க்குறதுக்கே அழகாக இருக்குங்க. இப்போ நான் எங்கே வந்திருக்கேன்னு இன்ன வரையுமே யார்கிட்டையும் சொல்லலை பாருங்கள். இதில் வந்து எப்படின்னா நம்ம ஃப்ரீயாக மூவிலாம் பார்க்கலாங்க. இங்கே பாருங்கள் இப்படி எல்லாம் செட்டப்லாம் சூப்பராக இருக்குது. இப்படியே வந்தீங்கன்னா நம்மளோட வியூ பாயிண்ட்டை பார்க்கலாம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். வியூ பாயிண்ட்டு சூப்பராக இருக்குங்க பார்க்குறது. இப்போ இதை ஓப்பன் பண்ணால் இங்கே பாரு எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்களா. பார்க்குறதுக்கே அப்படியே செம்மையாக இருக்குங்க. சூப்பராக இருக்கா என்னன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். மலை எப்படி இருக்குதுன்னு பாருங்களா, பக்கத்துலேயே தெரியுதுங்க மலை. வீடெல்லாம் இந்த மலையில் எப்படி தான் கட்டினாங்கன்னே தெரியலங்க, அவ்வளோ அழகாக இருக்குது. இதை பாருங்கள், இது ஃபுல்லாகவே எல்லாமே ரெஸ்டாரண்ட் தான். சூப்பராக இருக்குங்க. அப்படியே பார்த்துட்டு அப்படியே நம்ம கீழே போக வேண்டியதாங்க. எப்படி இருக்குன்னு மூவிலாம் வச்சேன்னா சூப்பராக இருக்குங்க பார்க்கறதுக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்டுட்டு இப்போ நம்ம சுற்றி பார்க்க வந்தாச்சுங்க. இடம்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்களா, செம்மையாக இருக்குங்க. இது ஏதோ பூங்கான்னு சொன்னாங்க, அது என்னன்னு தெரியல எனக்கு. செம்மையாக இருக்கு ஆனால் இடம்லாம் என்ன மரனே தெரியலங்க. ஆனால் நான் சீக்கிரமே வந்ததுனால கொஞ்சம் வெயில் இல்லை, இல்லைன்னா இடம் சூப்பராக இருந்தால் பாரு. இந்த இடம் எப்படி இருக்குன்னு பாரு. இது என்ன செடினே தெரில, ஆனால் சூப்பராக இருக்குது. அப்படியே போகிறப்ப ஒன்று ஒன்றா அப்படியே பார்த்துக்கிட்டே போக வேண்டியதாங்க. பாருங்க, ஆனால் செம்ம கிலோமீட்டருங்க, ஜில்லுன்னு இருக்குது இந்த இடம். இது பார்த்தா என் ஹைட்டோட உயரமாக போகும்போதுங்க. சூப்பராக இருக்குது இந்த இடமும். இப்போ எங்கே போகிறோன்னா வியூ பாயிண்ட் ஒன்று இருக்குங்க, அதை பார்த்துட்டு அப்படியே வர வேண்டியதான். அப்படியே பார்த்துட்டுங்க வியூ பாயிண்ட் எல்லாத்தையும் சுற்றிட்டு அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியதான். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வியூ பாயிண்ட்டுக்கு வந்தாச்சுங்க. வியூ பாயிண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். இடம் செம்மையாக இருக்குங்க பார்க்குறது. அப்படியே ஜில் ஜில்னு காற்று வருதா. இது மேலெல்லாம் எப்படி தான் வீடு கட்டினாங்கே தெரிலங்க, அவ்வளோ அழகாக இருக்குது வீடெல்லாம் பார்க்குறது. இந்த பாருங்க எவ்வளோ பில்டிங் தெரியுது பாருங்களா, எல்லாமே வீடு தாங்க. சுற்றி நம்ம அப்படியே வந்தோன்னா அப்படியே டைம் போகிறதே தெரியாதுன்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி இருக்குங்க இடம்லாம். ஆனால் மழை தாங்க ஏறி ஏறி இறங்கணும் போகுங்க. இன்ன வரையும் நான் உங்கள்கிட்ட சொல்ல நம்ம எங்கே வந்திருக்கேன்னு. நான் எங்கே வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா ஏற்காடு தாங்க வந்திருக்கேன். ஏற்காடு ஏன்னா எனக்கு அப்போலேருந்தே ரொம்ப பிடிக்குமா அந்த ஊர். சரி இப்போ சம்மர் டைமாக வந்து கொஞ்சம் சுற்றி பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்லி வந்து ஒரு ஜாலியாக செம்மையாக இருக்குங்க லைஃபு. ஆனால் சண்டே தான் கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ எதுவுமே கூட்டம்லாம் இல்லை, சூப்பராகவே இருக்குது பாருங்கள். அப்படியே வந்தீங்கன்னா இந்த சைடும் வியூ பாயிண்ட்டு நல்லா தெரியுங்க பார்க்குறது, செம்ம அழகாக இருக்குது. சரிங்க, அப்படியே நம்ம பார்த்துட்டு கிளம்ப வேண்டியதாங்க. இந்த பாருங்கள், இதுவும் அப்படி தான் இருக்குது சூப்பராக. இந்த பாருங்கள் இடம் எப்படி இருக்குன்னு பேக் கேமராவில் பார்த்தோன்னா செம்மையாக இருக்குங்க ஃபுல்லாக. ஆனால் பார்த்தீங்கன்னா மேகமூட்டமாக தாங்க இருக்குது. அப்படியே பாருங்கள் டவர்லாம் எவ்வளோ ஹைட்டாக இருக்குது பாருங்களா. அப்படியே வந்தீங்கன்னா இதில் எதாவது உங்களுக்கு ஊர் தெரியுதான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு நல்லா தெரிஞ்சுதுங்க, ஆனால் இப்போ தான் சுத்தமாக தெரிய மாட்டுது. இந்த பாருங்கள் இதாங்க ஃபஸ்ட்டு வியூ பாயிண்ட்டு. எப்படி தெரியுது பாருங்கள் கீழே பார்க்குறதுக்கு, செம்மையாக இருக்குது இந்த இடம். இப்போ அப்படியே வந்தீங்கன்னா அதை பாருங்கள், இதுவுமே சூப்பராக இருக்குது. இந்த பாருங்கள் இப்போ நல்லா தெரியுது பாருங்கள், தெரியுதா. இப்போ அப்படியே நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் சூப்பராக தெரியுதுங்க. இது உள்ளே போய் பார்ப்போம். பாருங்கள் இடம்லாம் எப்படி இருக்குன்னு. கொஞ்சம் மோசமாக தாங்க இருக்குது, இருந்தாலும் நம்ம ஃபுல்லாக என்டர்டைன் ஆனால் சூப்பராக போவோங்க.
இந்த பாருங்க பூவெல்லாம் எப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்கா. இதெல்லாம் மலையில் பூக்கிற பூவுங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பாருங்கள் வியூ பாயிண்ட் எப்படி இருக்குன்னு. வந்தாலே நமக்கு சூப்பராக பிடிக்கும் இந்த இடம்லாம். ஃபுல்லு செடியாக இருக்கா. இதில் வந்து ஃபஸ்ட்டு நல்லா தெரியும் வியூ பாயிண்ட். இப்போ வந்துங்க செடி நிறையா இருக்கனால நம்மளுக்கு தெரிய மாட்டுது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிளேஸை பாருங்களா. மரம்லாம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. செம்மையாக இருக்குது. மரம்லாம் எவ்வளோ ஹைட்டாக வரும். செம்ம ஹைட்டாக இருக்கா. அப்படியே என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி ஒன்று ஒன்றா பார்க்கலாங்க. இந்த இடத்துக்கு வந்தால் டைமே போகிறது தெரியாது. இப்போ அந்த மாதிரி இருக்குங்க. இது என்ன மரம்னு தெரியல, தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே ஒன்று ஒன்றா நம்ம பார்த்துக்கிட்டே போக வேண்டியதாங்க. உங்களை அப்படியே பேக் கேமராவில் காமிக்கிறேன் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி. இங்கே பாருங்க ரோஸ் கார்டன்லாம் எப்படி இருக்குன்னு. செம்மையாக இருக்குங்க. இங்கே பாரு எப்படி இருக்குங்க. ஃபுல்லு தொட்டிலாம் வச்சுருக்காங்க. அப்படியே ஒன்று ஒன்றா போய் பார்க்க வேண்டியது. இங்கே பாரு இது எவ்வளோ அழகாக கட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கார்டனுக்கு வந்திருக்குமா. கார்டன்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். பூ எல்லாம் டிசைனாக இருக்குங்க. எந்த பூன்னு எனக்கே தெரியலங்க. அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. பாருங்கள் எல்லாமே வந்து தொட்டியில் தான் வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு எல்லா கலருமே கிடைக்குங்க. இந்த பார்த்தாலே தெரிஞ்சு பார்த்தீங்களா. நம்ம கேட்காத கலர் கூட எல்லாமே கிடைக்கும் பாருங்க. எல்லாம் செம்மையாக இருக்குது. எல்லாம் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. அவ்வளோ வெயில் அடித்தாலுமே. இந்த சைடு வந்து பாருங்களேன் எவ்வளோ தொட்டிலாம் வச்சுருக்காங்கன்னு. நிறையா இருக்குங்க. பேக்ரவுண்ட்லாம் பார்த்தோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ தெரியுதா. அடுத்தது பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நம்ம அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அந்தமாரி இருக்குங்க. இங்கே பாருங்க செம்மையாக இருக்குது அந்த பூ. இங்கே பாரு எவ்வளோ பூ பாரு. சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ரோஸ் கார்டனு. ரோஸ்லாம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்களா. இது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குங்க. எல்லா கலருமே இருக்குங்க. எல்லாம் வந்து தண்ணி கரெக்டாக போய்ட்டுருக்கு பைப் லைனில். அதனால தான் செம்மையாக வச்சுருக்குங்க ரோஸ்லாம். இங்கே பாரு செடியெலாம் எவ்வளோ பச்சை பச்சேன்னு இருக்குன்னு. அப்படியே வந்தீங்கன்னா இந்த பாருங்க எப்படி இருக்குது பாருங்கள். எல்லோ கலர்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குங்க. இங்கே பாரு சூப்பராக இருக்குங்க இந்த கலர்லாம். எவ்வளோ பெருசுக்கு இருக்குது பாருங்களேன். நம்ம வீட்டில் இருக்கும் ரோஸ் செடி, ஆனால் இவ்வளோ பெருசுலாம் பூவே வைக்காது. ஆனால் இங்கே செம்மையாக வச்சுருக்குங்க. இங்கே பாருங்கள் அடுத்த கலரு. இது என்ன கலருன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. அடுத்தது தான் பாருங்கள் ரெட்டு எப்படி இருக்குன்னு. செம்மையாக இருக்குது இந்த கலரு. எவ்வளோ பெருசுக்கு இருக்குதுன்னு பாருங்களேன். அடுத்தது வந்தீங்கன்னா ஒயிட்டை பாருங்கள். ஒயிட்டு எவ்வளோ அழகாக இருக்குன்னு. சூப்பராக தெரியுதா. அடுத்தது தான் பாருங்கள் அப்படியே வந்தோன்னா இங்கே ஒரு ஒயிட் இருக்குது பாருங்கள். அழகாக பூச்செல்லாம் செம்மையாக இருக்குது. இது ஃபுல்லாகவே விதை ரோஸ் செடி தான். இங்கே பாருங்கள் செம்ம பெருசாக இருக்குங்க.
இது ஃபுல்லாக வெறும் ரோஸ் கார்டன் தாங்க. இந்த பாரு எவ்வளோ அழகாக தெரியுதா? அப்படியே ஒன்று ஒன்றா பார்க்கலாங்க. இந்தமாரி தாங்க பச்சையாக இருக்கணும் ரோஸ் செடினா. எப்படி இருக்குது பாரு. இங்கே பாருங்க ஒயிட் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஒரு செடியில் எவ்வளோ பூ பாருங்களா. அப்படியே வந்தீங்கன்னா இந்த பாரு சூப்பராக இருக்கா. இங்கே பாருங்க இது ஃபுல்லாகவே வெள்ளை வெள்ளையாக தெரியுதுங்க. இங்கே பாருங்க செம்மையாக இருக்குது ஒயிட்டு. அப்படியே வந்தீங்கன்னா இந்த பாருங்க ரெட்டு இருக்குது பாருங்க. ரெட்டில் இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. இந்த பாருங்க ஒரே குத்தில் எவ்வளோ மொக்க பாருங்களா. நம்ம வீட்டிலலாம் இந்த மாதிரிலாம் வைக்கவே வைக்காதீங்க. இது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. இது ஒரு டிஃப்ரெண்ட் கலராக இருக்குங்க. செம்மையாக இருக்குது பார்க்குறது. அப்படியே வந்தீங்கன்னா இந்த பாருங்க ஒரு கொத்தில் எவ்வளோ பூ பாருங்க தெரியுதா. செம்மையாக இருக்குங்க. எல்லா கலருமே இருக்குங்க. சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்க ஒரு ஒயிட் இருக்குங்க. அது இன்னும் வந்துங்க சின்னதாகவே இருக்கு அழகா. இந்த பாருங்க இது ஃபுல்லாகவே வெறும் கார்டன் தாங்க. பாருங்க எப்படி இருக்குன்னு இடம். அப்படியே நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டே போகலாமுங்க. அந்தமாரி இருக்குது. கிளைமேட்டும் வந்து நம்மளுக்கு வெயில் இல்லையா, அதனால் பார்க்குறது செம்மையாக இருக்குது. இங்கே பாருங்க இதெல்லாம் என்ன பூனே தெரியல, ஆனால் செடி சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது. இதெல்லாம் வீட்டு வாசலில் வச்சுன்னா செம்மையாக இருக்கும் பார்க்குறது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சின்ன பசங்க விளாட்ற ஊஞ்சல்லாம் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்களா. அப்படியே கலர் கலராக இருக்குங்க. நம்மளுக்கு தேவைப்படுற கலர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்தமாரி இருக்குது. சின்ன பிள்ளையில ஆடினது இப்போ ஒரு வாட்டி வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பயமாக இருக்கு வேறு ஆடுறதுக்கு. அப்படியே செம்மையாக இருக்குங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு 1 ஹவருக்கு முன்னே வெயில் ஓவராக இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா மழை வர மாதிரியே இருக்குங்க. கிளைமேட்லாம் ஜில்லுன்னு இருக்கா. செம்மையாக இருக்குது ப்ளேஸ். அப்படியே செம்மையாக அப்படியே காற்று வாங்கிட்டு இருக்கலாங்க. ஆனால் இது ஃபுல்லாக வேறு ஊஞ்சல் தாங்க நிறையா இருக்குது. நம்ம சின்ன பசங்க விளாட்றது எல்லாமே இருக்குது. ஸ்போர்ட்ஸில் அந்த சர்க்கோஸ்ன்னு சொல்லுவாங்க. அது 2 பேர் இருந்தால் நிறையா நம்ம இது பண்ணி உட்காந்து ஜாலியாக விளாட்லாம். இப்போ நம்ம ஒரு ஆளாக இருந்தோன்னா இந்தமாரி ஊஞ்சல் இந்தமாரி தான் பண்ணுற மாதிரி இருக்குங்க. அப்படியே திரும்பினீங்கன்னா இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு இந்த இடம்லாம். அப்படியே நம்ம ஒன்றுன்னா இந்த சைடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இதெல்லாம் வந்து டூரிஸ்ட் ஏரியா தாங்க. அப்படியே ஒரு பார்க் மாரி தான். எல்லா செடியுமே இருக்கா பாருங்க. அது ஏதோ ஒரு சிலை இருக்குது, அது என்னன்னு தெரியல. அப்படியே இப்போ டைம் எத்தனை பார்த்தீங்கன்னா மணி கரெக்டாக 11 தாங்க ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா மணி 6 மணி மாதிரி இருட்டாக வர மாதிரியே இருக்குங்க. இப்போ அப்படியே தாங்க. சரி நம்ம அப்படியே கிளம்பிட்டு வேறு என்ன நடக்குது சொல்லி ஒன்று ஒன்றா பார்க்கலாங்க. சரி போமா. இங்கே பாருங்கள் இந்த பிளேஸ் எப்படி இருக்குன்னு பாருங்களா. இதுவுமே செம்மையாக இருக்குங்க. எல்லாம் வெறும் கார்டன் தாங்க. இதில் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே தொட்டிலே வச்சுருக்காங்க செம்மையாக. இந்த இடத்த பாருங்களா. ஃபுல்லு வீடை பாருங்களா எவ்வளோ இருக்குன்னு. இந்த பாருங்க தெரியுது எவ்வளோ வீடுன்னு. பின்னாடி பாருங்கள் எவ்வளோ பூ இருக்குன்னு. அப்படின்னு ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டே வந்துட்டுருக்காங்க. அவ்வளோ பூ இருக்குங்க. இதை மெயின்டைன்லாம் எப்படி தான் பண்ணுறாங்கன்னு தெரியல. இந்த வெயில் டைமில் அவ்வளோ அழகாக தெரியுது பாருங்க. இதெல்லாம் வந்து அப்படியே சும்மா அப்படியே உட்காந்து ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்தால் செம்மையாக இருக்குங்க. அந்தமாரி இருக்குது பிளேஸ்லாம். இந்த பாருங்க எவ்வளோ காடாக இருக்குன்னு பாருங்க. இது எல்லாம் வெறும் பூங்கா தாங்க. எவ்வளோ நீட்டுக்கு இருக்குது பாருங்கள். இதே வந்து 1 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும் பாருங்க. பாதி வர கட்டியுமே நம்மளுக்கு ஒரு டயர்டாகிடுச்சு. இப்போ தெரியுது அழகா பூ சூப்பராக. அப்படியே வந்தீங்கன்னா இங்கேயும் பாருங்கள் எவ்வளோ கார்டன். இது ஃபுல்லாக வெறும் கார்டன் தான். நிறையா இருக்குது. நம்ம எல்லாத்தையும் உள்ளே பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இது உள்ளே போவோம். எப்படி இருக்குது பாருங்க. செம்பருத்தி தான் நிறையா இருக்குது பாருங்கள். எல்லாம் அப்படி எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க.
அப்படியே பார்த்திங்கன்னா இந்த பாருங்க எவ்வளோ கலர் கலராக இருக்குது, சூப்பராக. இதாங்க இது வெயில் படாமல் இருக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் இந்தமாரி நெட்டு கட்டி மெயின்டைன் பண்ணுறாங்க. இல்லைன்னா இது ரொம்ப கஷ்டம் மெயின்டைன் பண்ண. பாருங்கள், இது ஃபுல்லாக வெறும் டிசைனாக இருக்குங்க பூவெல்லாம். அப்படியே நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டு அப்படியே போக வேண்டியதாங்க. இதில் துளசிலாம் இருக்குது, அது செம்ம வாசமாக இருக்குங்க. எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க பாருங்கள். ஆனால் ரொம்ப கஷ்டம் இதெல்லாம் மெயின்டைன் பண்ண. ஏதோ நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க. இந்த சைடு பார்த்திங்கன்னா இது ஒரு இதெல்லாம் மழை பெஞ்சால் கொஞ்சம் கஷ்டம், மற்றபடி எல்லாம் ஓகே தாங்க. எல்லாமே இங்கே விளைஞ்ச பழம் தாங்க. சப்போட்டா பழம், ஆரஞ்சு, வாழைப்பழம் எல்லாமேங்க. செம்ம டயர்டாக இருக்கா, சரி ஒன்று சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதாங்க. ஆனால் சப்போட்டா பழம் டேஸ்ட் செம்மையாக இருக்குங்க. ஆனால் நம்ம ஊரில் வந்துங்க சின்ன சின்னதாக இருக்கும். இது பாருங்களாம், ஏற்காடு மாதிரியே இருக்குங்க பெருசாக. இனிப்புலாம் ஓகே தாங்க. சரி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போக வேண்டியதான்.